ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 30 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 30 என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேதர்ஸ். ஏற்கனவே ப்ளீட்டட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்டட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம பார்க்க போகிற கேதர்ஸ் ப்ளீட்டடோட இன்னொரு வேர்ஷன் தான். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கேதர்ஸ்க்கும் ப்ளீட்டட்ஸ்க்கும். ஸோ நம்ம அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேதர்ஸும் ப்ளீட்டடும் ரெண்டுலேயும் என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கே ரிச்சாக இருக்கும். ரெண்டுமே நிறையா இருக்கிற கிளாத்தை சுருக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம். ப்ளீட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் பெரிய பெரிய அளவாக இருக்கும், கேதர்ஸ் குட்டி குட்டி அளவாக தான் இருக்கும். ப்ளீட்ஸுக்கு ஈக்குவல் சைஸ்னு உண்டு. ப்ளீட்டோட சைஸ் 1 இன்ச் ப்ளீட், 2 இன்ச் ப்ளீட் அந்த மாதிரி உண்டு. கேதர்ஸ்க்கு அப்படி இல்லை, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதுவும் ஈக்குவல் சைஸ்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ சுருக்கனாலும் நம்ம சுருக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்மளோட கிராஃப்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், ஹேர் போ மேக் பண்ணோம். அதில் நம்ம ஹேர் போ சைஸுக்கு நம்ம கேதர் பண்ணி கிளாத்தை எடுத்தோம். அது கூட ஒரு வகையான கேதர்ஸ் தான். நம்ம அந்த கேதரிங்கை எப்படி நம்ம உருவாக்குறோமோ அதை பொறுத்து 3 டைப்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேதர்ஸ் யூஸிங் பை ஹேண்டு, கையால் எப்படி கேதர்ஸ் உருவாக்கலாம். செகண்டு கேதர்ஸ் யூஸிங் பை மிஷினை யூஸ் பண்ணி எப்படி கேதர்ஸ் பண்ணலான்னு. தேர்டு கேதர்ஸ் யூஸிங் பை எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி கேதர்ஸ் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கேதரிங் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம ப்ளீட்ஸுக்கு நம்ம கிளாத் எடுத்த மாதிரி தான் நான் கிளாத் எடுத்துருக்கிறேன். 5 இன்ச் விட்டு எடுத்திருந்தோம், இப்போ நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன், 6 இன்ச் எடுத்திருக்கிறேன். லென்த்து 32 இன்ச் இருந்த கிளாத் எடுத்திருந்தேன். லைனிங் கிளாத் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் எதுக்காக லைனிங் கிளாத் யூஸ் பண்ணுறேன்னா, லைனிங் கிளாத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்டு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதாவது காஸ்ட்லியாக இருக்காது, நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளால் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் காட்டனில் இதே மாதிரி 1 மீட்டர் கிளாத் எடுத்தேன்னா 120 ரூபா வரும். ஆனால் லைனிங் கிளாத் நான் எடுத்தேன்னா 35 ரூபாயில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறையா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு 5 கலரில் எல்லா கலர்லேயுமே ஒவ்வொரு மீட்டர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 பீசஸ் அந்த அளவில் கட் பண்ணேன். 32 இன்ச் லென்த்து, 6 இன்ச் விட்டில் 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பீஸ்லேயுமே அடியில் இந்த மாதிரி ராங் சைடு எடுத்து 1/4 இன்ச் 2 நேரம் ஃபோல்டு பண்ணி ஹெம்லைன் சீம் ஸ்டிச் நான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இது எதுக்காக நான் பண்ணுறேன்னா, இது பண்ணட்டாலுமே ஒன்றும் இல்லை, ஆனால் இது பண்ணுனா நம்ம கேதர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்கேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் 4 பீஸ்லேயுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் கலர் மேலே நீடில்லையும் பாபின்லேயும் சேம் கலர் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர் பீசஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே நம்ம கிராஃப்ட் வீடியோவில் பண்ண அந்த ஹேர் போ ரெண்டுக்குமே நான் சொல்லியிருப்பேன், 3 மடங்கு ஹேர் போ எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட 3 மடங்கு டு 2 மடங்கு வைங்கன்னு சொல்லியிருப்பேன். 2 மடங்கு வச்சிங்கன்னா கேதர்ஸ் கம்மியாக வரும், 3 மடங்கு வச்சிங்கன்னா கேதர்ஸ் கரெக்டாக நிறைய வரும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போவும்
கேதரிங் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் 3 மடங்கு கிளாத் எடுக்கலாம். இப்போ நம்மளோட ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்கோ, இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ, நம்ம ஒரு ஸ்கர்ட் ரெடி பண்ணுறோன்னா இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட 3 மடங்கு எடுக்கலாம், அல்லது 2 மடங்கு எடுக்கலாம், அல்லது 2 மடங்குலேருந்து 3 மடங்குக்குள்ளால் எவ்வளோ அளவுனாலும் எடுக்கலாம். என்னோட இடுப்பு சைஸு 20 இன்ச் எனக்கு இருக்குன்னா நான் எவ்வளோ எடுக்கணும்னா 3 மடங்கு 60 இன்ச் நான் எடுக்கலாம், அல்லது 2 மடங்கு 20 இன்ச் நான் 40 இன்ச் நான் எடுக்கலாம், அல்லது 45, 50, 55, 60க்குள்ளால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நான் அந்த 32 இன்ச் கிளாத்தில், லென்த் இருந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு டைப்பை ட்ரை பண்ணுறேன். என்னென்னா கேதரிங் பை யூஸிங் ஹேண்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன்னா கிளாத்தோட ரைட் சைடு ஒரு லைன் போட்டிருக்கேன் 1/4 இன்ச்சில். நம்ம ஏற்கனவே அடியில் ஸ்டிச் பண்ணியிருந்தோம், இது மேலே மார்க் பண்ணிவிட்டு அதில் ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். நம்ம கிளாஸ் 2ல் ரன்னிங் ஸ்டிச் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக தெரியும். ரன்னிங் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாத்தோட ராங் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, முடிக்கும் போதும் கிளாத்தோட ராங் சைடில் முடிச்சுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பராக கேதர்ஸ் ரெடி ஆகிட்டு, இப்படியே மிஷினில் நம்ம போட்டிருக்க அந்த லைனில் 1/4 இன்ச்சில் ஒரு லைன் ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்ல, அந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான கேதர்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். எண்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட இடுப்பு சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இடுப்பு சைஸ் அளவுக்கு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துருங்க. இப்போ சூப்பரான கேதரிங் ஸ்கர்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டு, இந்த ராங் சைடு எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கேதரிங் ஸ்கர்ட் ரெடி ஆயிரும். மேலே ஒரு பெல்ட் மட்டும் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வர்ற வீடியோவில், அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி ஸ்கர்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ராக் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குர்த்திஸ் கூட ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த லைனில் ஒரு 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அந்த லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது கேதர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, எல்லா இடத்துலையுமே சேமாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்டிச் மிஷினில் போடுற இந்த ஸ்டிச்சு போடலைன்னா கேதர்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. ஒரு இடத்துல டைட்டாக, ஒரு இடத்துல லூஸாக, அந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா கேதர்ஸ் மூவ் ஆகாது. அடுத்ததாக இப்போ செகண்ட் டைப் நம்ம பார்க்கலாம். செகண்ட் டைப் கேதர்ஸ் யூஸிங் பை மிஷினை யூஸ் பண்ணி கேதர்ஸ் பண்ணுறது தான். 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சில் வேண்டாம், ஒரு 1/4 இன்ச், திரும்ப ஒரு 1/4 இன்ச், டோட்டலாக 1/2 இன்ச் 2 லைன் போட்டு எடுத்துக்கோங்க. 2 லைன்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்காக பாபினில் டிஃப்ரெண்ட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் பாபினில் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். பாபினில் டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு அந்த 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணதில் ஸ்டிச் பண்ணுறேன். கிளாத்தோட ரைட் சைடு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் இந்த மாதிரி த்ரெட்டு நிறைய தூரம் கிட்ட கட் பண்ணக்கூடாது, கிளாத்தை ஒட்டி த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது, தூரத்தில் கட் பண்ணணும். ஒரு 3 or 4 இன்ச்சுக்கு அப்புறம் கட் பண்ணணும். மறுபடியும் பாருங்கள், செகண்ட் லைனை ஸ்டிச் பண்ணுறேன். த்ரெட்டை நல்லா லென்த்தியாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நூல் 2 நூல் நம்மளுக்கு கிடைக்கும். 2 நூலுமே 2 2ஆக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணையில் ஒரு 2 நூல் இருக்கும்.
செகண்ட் ஸ்டிச் பண்ணையில் ஒரு 2 நூல் இருக்கும். ஒன்று மேலேருந்து வந்த நூல், ஒன்று கீழேருந்து பாபின்லேருந்து வந்த நூல். நான் மேலே சேம் கலர் நூல் போட்டிருந்தேன், கீழே ஒயிட் கலர் போட்டிருந்தேன். இப்போ கீழே உள்ள நூல் அல்லது மேலே உள்ள நூல் ஏதாவது ஒரு நூலை இந்த மாதிரி இழுங்க. கட் ஆகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக இழுங்க. இழுத்து இந்த மாதிரி கேதர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கேதர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. செகண்டு இன்னொரு நூல், செகண்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண அந்த லைனில் இருக்கிறதுலையும் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாபினில் உள்ளது எடுத்திங்கன்னா திரும்பவும் பாபினே எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் 2 நேரமுமே பாபினை தான் இழுக்கிறேன். மெதுவாக இழுங்க, கட் ஆயிராமல் இழுங்க. கட் ஆகிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் நூலெல்லாம் பிரித்து எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு திரும்ப இந்த மாதிரி கேதர்ஸ் ரெடி பண்ணுங்கள். இப்போ ஈக்குவலாக கேதர்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடையில தான், 1/4 இன்ச்சில் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருந்தோம், 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இப்போ நான் எதில் ஸ்டிச் பண்ணுறேன்னா 2 லைனுக்கும் நடுவில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கேதர்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் எப்போவுமே நம்மளோட இடுப்பு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இடுப்பு சைஸ் அளவுக்கு சரி கரெக்டாக ஆகிற வரைக்கும் இந்த பாபினில் இருக்கிற 2 நூலையுமே சேர்த்து நான் இழுத்து கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மிஷினில் ஸ்டிச் போடணும். இப்போது குட்டி ஆகிட்டு நல்லாவே இழுத்து குட்டி ஆக்கிட்டேன்னா கொஞ்சம் திரும்ப லூஸ் பண்ணி விடணும். நம்ம கையில் இழுத்து வச்சுருந்த நூலை, பாபின்லேருந்து இழுத்துருந்த நூலை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா மெஷர் பண்ணி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போது உங்களுக்கு ரொம்ப புரியட்டால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம கிளாஸ் போகும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அடுத்ததாக சேம் தான், செகண்ட் டைப் தான், கேதர்ஸ் யூஸிங் பை மிஷின் தான். மிஷினில் நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் மாதிரியே வச்சு கேதர்ஸ் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் டைப் 2 தான். நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதே மாதிரி தான், ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டாக வைக்கணும். பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி தேர்டு டைப்புக்கு நம்ம போகலாம். தேர்ட் டைப்பு கேதர்ஸ் யூஸிங் பை எலாஸ்டிக். இப்போ எலாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட இடுப்பு அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். கிளாத் எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம இடுப்பு அளவை விட 3 மடங்கு அல்லது 2 மடங்கு அல்லது 3 மடங்குலேருந்து 2 மடங்குக்கும் இடையில உள்ள அளவு எடுக்கலாம். நான் இப்போ கிளாத் எடுத்துக்கிறேன். கிளாத் இப்போது நீங்கள் எவ்வளோ கிளாத் எடுத்துருப்பீங்கன்னா, கிளாத்தோட லென்த்து 33 இன்ச் 32 இன்ச். ஒரு 10 இன்ச் எடுத்திங்கன்னா 3ல் ஒரு பாகம் உங்களுக்கு கிடைக்கும். 10 இன்ச் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம், அல்லது 10 இன்ச்சை விட கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், ஒரு 15 கூட எடுத்துக்கலாம். 2 மடங்குனா 15, 16 அந்த மாதிரி அளவுனா 2 மடங்காக இருக்கும். நீங்கள் 10 to 15 அந்த அளவில் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. 10, 11, 12, 13, 14, 15 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் வச்சு கேதர்ஸ் ரெடி பண்ணும்போது கிளாத்தோட ராங் சைடு தான் ரெடி பண்ணோம். இது வரைக்கும் நம்ம கிளாத்தோட ரைட் சைடு தான் ப்ளீட்ஸ் ஆனாலும் கேதர்ஸ் ஆனாலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எலாஸ்டிக்கு மட்டும் ராங் சைடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு, அதாவது அந்த லைனில் கரெக்டாக எலாஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நீடில் அதில் அந்த எலாஸ்டிக்லேயும் கிளாத்லேயும் ஹோல்டு பண்ணி இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு எலாஸ்டிக்கை இந்த மாதிரி இழுக்கணும். எவ்வளோ இழுக்க முடியுதோ இழுத்து ஸ்டிச் பண்ணணும். எண்டிங் வரைக்கும் நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணிடலாம்.
எல்லா கேதர்ஸை விட அந்த எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணுற அந்த கேதர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஈக்குவல் சைஸில் வரும். அதே மாதிரி வேறு கேதர்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகாது, இழுத்தா இழுபடாது, ஃப்ளெக்சிபிள் இருக்காது. இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 2008, 9, 10 அந்த நேரத்தில் மசக்களி, ரசக்களி அந்த மாதிரிப்பட்ட சுடிதார்லாம் வந்துச்சு. அந்த சுடிதாரில் ரெடிமேட் சுடிதார், அதில் இந்த மாதிரிப்பட்ட ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த சுடிதார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ் ஐ யூஸ்டுன்னு போடுங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா கேதர்ஸையும் ப்ளீட்ஸையும் நம்ம ஸ்கேட் பார்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஸ்லீவ் பார்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். பஃப் ஸ்லீவுக்கெலாம் கேதர்ஸ் அல்லது ப்ளீட்டடை யூஸ் பண்ணி தான் பஃப்பெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாஸோட அசைன்மெண்ட் ஒர்க் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கேதர்ஸ் பார்த்தோம். 3 டைப்ஸையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப்பில் மட்டும் 2 கிளாத்தில் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 2 டைப் பார்த்தோம். நம்ம சிம்மி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருந்தோம், 28th கிளாஸில். அதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான். நெக்கோட வித்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். 2.5 தான் மார்க் பண்ணோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக கவனிக்கிறீங்க, மிஸ்டேக்கை கூட சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்க. நான் வீடியோ போட்டு 1 or 2 hourக்குள்ளால் ஒரு சிஸ்டர் நம்மளோட ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு. ரொம்ப சூப்பர். நீங்கள் ரொம்ப கிளாஸில் ஆக்டிவாக இருக்கீங்க, அலர்ட்டாக இருக்கீங்க. நான் மிஸ்டேக் பண்ணுறத கூட கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கை இருந்திருப்பீங்க. ஆனால் எப்படி அதை நம்ம சொல்கிறது, அந்த மாதிரி ஹெசிடேஷனில் கூட 1-2 பேர் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சிம்மி எனி ஸ்டிச் பண்ணுறவங்க 2.5 இன்ச் விட்டு நெக்கோட விட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 இன்ச் விட்டில் ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் வந்திருக்காது. ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த கிளாஸில் இன்னொரு ஒர்க்கு கூட உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். ப்ளீட்டட் ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கேதரிங் வச்ச ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் இருக்குது. பேண்ட்டு, அதுக்கப்புறம் குர்த்தி, பாவாடை சட்டை, ஸ்லீவு, பஃப் ஸ்லீவ் அப்படிப்பட்டெல்லாம் எடுத்து பாருங்கள். எந்தெந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன மாதிரி கேதர்ஸா அல்லது ப்ளீட்ஸா, என்ன ப்ளீட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நிறையா குர்த்திஸில், ரெடிமேடில் வர்ற குர்த்திஸ்லலாம் ப்ளீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நம்ம யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா 1 இன்ச் ப்ளீட்டுக்கு 3 இன்ச் கிளாத் யூஸ் பண்ணுறோம். ரெடிமேடில் ஸ்டிச் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்கள்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸில் என்னென்னலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ, என்னென்ன ப்ளீட்ஸ் கண்டுபிடிச்சிங்க, எத்தனை கேதர்ஸ் கண்டுபிடிச்சிங்க, அந்த நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கனாலே இதில் இது யூஸ் பண்ணியிருக்கு, நம்மளும் இந்தந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். அதே மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது யாரோட ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் செய்வோம். பார்க்கும்போது நம்ம எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இனி பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரி ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்குக்கு பைப்பிங் வச்சுருக்காங்களா, எதுலலாம் பைப்பிங் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.